கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, இன்றைய தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு சந்தேகம். இந்த சந்தேகம்ன்றது ஒரு பெரிய கொடிய வியாதி. இந்த சந்தேகத்தை நம்ம வளர விடக்கூடாது. எந்த ஒரு விஷயத்தை குறித்து நமக்கு சந்தேகம் உண்டானாலும் அதை நம்ம உடனே கிளியர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்போம் இல்லையா? அதே போல் வேதத்தில் கூட நம்ம பார்க்கலாம். யாக்கோபு 1 அதிகாரம் 6வது வசனத்தில் பாருங்கள், சந்தேகப்படுகிறவர்களுடைய நிலை எப்படி இருக்குது அப்படின்னு. விசுவாசத்தில் சந்தேகமோ எந்த ஒரு காரியத்தில் சந்தேகம் வந்தாலும் அவங்க எப்படி இருக்காங்கன்னா, காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாக இருக்கிறார்கள். ஒரு நிரந்தரம் இல்லாத தன்மை, ஒரு எதுலேயுமே ஒரு ஸ்டெடியாக இருக்க முடியாது, அந்த மாதிரி ஒரு நிலைமை. அப்படிப்பட்ட மனுஷன் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. ஸோ அவிசுவாசமாக இருந்தால் ஆண்டவர்கிட்டருந்து எதையுமே பெற்றுக்கொள்ள முடியாது அப்படின்றத பார்க்குறோம். அப்போ நமக்கு சந்தேகத்தோடையே நம்ம ஒரு விஷயத்தை செஞ்சோன்னா அதுக்கு பலன் கிடையாது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இருமனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவனாக இருக்கிறான். அப்போ எதுலேயுமே ஒரு சக்ஸஸ் பார்க்க முடியாது, ஒரு குழப்பத்திலேயே இருக்கிற மாதிரியான ஒரு நிலை. சரி, வேதத்தில் கூட சந்தேகப்பட்ட ஒருத்தரை பார்க்குறோம். அது யாருன்னா தோமா. யோவான் 20வது அதிகாரத்தில் தோமாவை குறித்து பார்க்கும்போது, தோமா மூலமாக நம்ம இங்கே கற்றுக்கொள்ள போகிற காரியம் என்னென்னா, தோமாவுக்கு ஆண்டவர் உயிர்த்தெழுந்து வந்தப்போ அவர் விசுவாசிக்கலை. அங்கேயும் ஒரு அவிசுவாசம் காணப்பட்டது. ஆனால் அந்த அவிசுவாசத்தை தோமா என்ன செய்தார்னா, மனுஷங்கக்கிட்ட போயிட்டு அவருடைய சந்தேகத்தை கிளியர் பண்ணலை. ஆண்டவர்கிட்ட சொல்கிறாரு, எனக்கு சந்தேகமாக இருக்குது. அவருடைய சந்தேகத்தை எப்படி வெளிப்படுத்துகிறாரு? நான் உங்களுடைய கால்களில் கைகளில் ஆணி பாய்ந்த குழிகள், அதை நான் தொட்டு பார்க்கணும், அந்த குழியில் நான் விரலை விட்டு பார்க்கணும், அப்போ தான் நான் விசுவாசிப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆண்டவரும் என்ன செய்கிறாருன்னா அதுக்கு அனுமதி கொடுக்குறாரு. பாருங்கள் பிரியமானவர்களே, நம்மளுடைய சந்தேகத்தை எப்படி எங்கே வெளிப்படுத்துகிறோன்றது ரொம்ப முக்கியம். அதை ஆண்டவர்கிட்ட முதல்ல தெரியப்படுத்தணும். ஆண்டவரே, எனக்கு இந்த காரியத்தை குறித்து ஒரு குழப்பம் வந்திருக்கு, சந்தேகம் வந்திருக்கு, ஏசப்பா இதுலேருந்து எனக்கு விடுதலை கொடுங்க, இதை எனக்கு தெளிவாக புரிய வைங்க, இதில் என்ன மறைஞ்சிருக்கு எனக்கு சொல்லி கொடுங்க நம்ம கேட்கும்பொழுது ஆண்டவர் அதை அருமையாக நமக்கு வெளிப்படுத்துவார். நிச்சயமாக இதே நீங்கள் மனுஷங்கிட்ட கொண்டு போனீங்கன்னா, ஒருவேளை அவங்க பரிசுத்த ஆவியை பெற்று ஆண்டவருடைய கிருபையில் வளர்கிறவங்களாக இருந்தால் உங்களுக்கு சரியான ஆலோசனை கொடுப்பாங்க. தெரியாமல் நீங்கள் மற்றவங்கக்கிட்ட போய் சொன்னீங்கன்னா அவங்கள பிசாசானவன் தந்திரமாக பயன்படுத்தி உங்களை இன்னும் அதிகமாக குழப்பத்துக்குள்ளே உங்களை கொண்டு போக தான் நினைப்பான், உங்களை வஞ்சிக்க நினைப்பான், உங்களை இருளில் தள்ள நினைப்பான். ஆகவே பிரியமானவர்களே, சந்தேகன்றது ஒரு கொடிய வியாதி. அந்த கொடிய வியாதியை குணப்படுத்த தாவீதின் குமாரனாலே ஆகும் என்று இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு உணர்த்துகிறார். எந்த காரியத்தை குறித்து உங்களுக்கு சந்தேகம் வந்தாலும் ஆண்டவர்கிட்ட அதை தெரியப்படுத்துங்க. கர்த்தர் உங்களுக்கு எல்லாவற்றையும் தெளிவாக புரிய வைத்து அந்த காரியத்திலே ஒரு விடுதலையை உங்களுக்கு கட்டளையிடுவார். நாம் ஜெபிக்கலாம். சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உமக்கு நன்றிகளையும் துதிகளையும் ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே, துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிற எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். ஆண்டவரே அப்பா, ஞானமும் ஐஸ்வர்யம் நிறைந்த தகப்பனே, அப்பா, எந்த ஒரு சந்தேகம் இருந்தாலும் கர்த்தாவே, நீர் அதிலே எங்களுக்கு ஒரு நல்ல விளக்கத்தை தெளிவை தர வல்லவராய் இருக்கிறீர் என்று நாங்கள் விசுவாசித்து உடைய பாதப்படியிலே வருகிறோம். ஆண்டவரே, இந்த ஜெபத்தை, இந்த செய்தியை கேட்கிறவர்கள் அவங்க வாழ்க்கையில் ஆண்டவரே என்னென்ன காரியங்களிலே சந்தேகத்தோடு குழப்பத்தோடு ஒரு தெளிந்த புத்தியோடு இருக்க முடியாமல் சிறைப்பட்ட நிலையிலே கிடக்கிறார்களோ
கர்த்தாவே நீர் உம்முடைய தயவினாலே அவர்களுக்கு விடுதலை தரும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு புதிய வாசலை திறந்து ஆண்டவரே அவர்கள் மகிழ்ச்சிக்குள்ளே பிரவேசிக்க ஒத்தாசை செய்யுங்க. அவர்களுக்கு விரோதமாய் சத்ருவானவன் விதைத்திருக்கிற எல்லா தந்திரங்களையும் நீர் ஆண்டவரே அபத்தமாக்கி போடுவீராக. இயேசுவின் நாமத்திலே ஒரு புது வாழ்வை நீர் அவர்களுக்கு கட்டளையிடுங்க. துதிகன மகிமை எல்லாம் மக்கை ஏறெடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.